வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிக்கன் சில்லி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது, க்ரீன் சில்லி சாஸ், சால்ட்டு, லைம் ஜூஸ், ஒரு எக்கு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் சிக்கன் பீசஸை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் அதில் நாம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸும் குடமிளகாவையும் வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதே எண்ணெயில் பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், மிளகுத்தூள், கலர் வேணும்னா அது சிவப்பு கலர் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடமிளகாவையும் வெங்காயத்தையும் வதக்கி வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சிக்கன் சில்லி கிரேவி ரெடி ஆயிடுச்சு.